சென்னை மடிப்பாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மளிகை பொருள் டெலிவரி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். குபேரன் நகரில் வசிக்கும் அந்த பெண் செல்போன் செயலியில் மளிகை பொருட்களை ஆர்டர் செய்திருந்தார். அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்த டெலிவரி ஊழியர் வீட்டில் அந்த பெண் தனியாக இருப்பதை அறிந்து அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் கூச்சலிட்டதால் டெலிவரி ஊழியர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலில் டெலிவரி நிறுவனத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் மயிலாடுதுறையைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரை கைது செய்தனர். புதுச்சேரியில் குப்பை சேகரிக்கும் தொழிலாளியை அடித்து வாய்க்காலில் மூழ்கடித்து கொலை செய்து நாடகமாடிய சக தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். பாகூரை அடுத்த ஆராய்ச்சிக்குப்பம் வாய்க்காலில் 44 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது இறந்தவர் குப்பை சேகரிக்கும் தொழிலாளி என்பதும் அவருக்கும் மணப்பட்டைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவருக்கும் இடையே ஏற்கனவே தகராறு இருந்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து நந்தகுமாரை போலீசார் பிடித்து விசாரித்ததில் குப்பை சேகரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அவரை தாக்கி வாய்க்காலில் மூழ்கடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நந்தகுமாரை போலீசார் கைது செய்தனர். கோவை காளம்பாளையம் பகுதியில் சிறுவாணி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது. சிறுவாணி சாலையில் சாலை விரிவாக்க பணிக்காக மரம் ஒன்றை அகற்றும் பணி நடைபெற்ற நிலையில் அங்கிருந்த சிறுவாணி குடிநீர் குழாயில் எதிர்பாராத விதமாக உடைப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக தண்ணீர் வீணாகி வந்த நிலையில் உடைப்பு சரி செய்யப்பட்டது. இதன் காரணமாக மாநகர பகுதிக்கு குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.